இடமுருக்கு அவல் பொறி அஞ்சரப்பெட்டை நியூட்ரிஷனிஸ்ட் சொல்ல போற டிப்ஸ் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க. நிச்சயமா இந்த டிப்ஸ் உங்க ஃபேமிலிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதன்படி நடங்க, கண்டிப்பா ஹெல்த்தியா இருப்பீங்க. உங்களுக்காக ஒரு அருமையான நியூட்ரிஷன் டிப்ஸ் இப்போ. அஞ்சரைப்பட்டி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமைக்க போற நியூட்ரிஷன் சமையல்ல பண்ண போற டிஷ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டீம்டு லெமன் ஃபிஷ் சாலட். முதல்ல அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். மேங்கோ, பெப்பர், லைம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் கீர்னது, ஃபிஷ், தக்காளி, மயனைஸ், உப்பு. இதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? முதல்ல ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். இது இன்னொன்று டிப்ஸ் சொல்ல உங்களுக்கு. இது வந்து நீங்கள் கடாயில் வச்சு தான் பண்ணணும் அவசியம் கிடையாது. குக்கர் இருந்தால் குக்கரில் நீங்கள் ஸ்டீம் பண்ணி கூட எடுக்கலாம். இதில் முதல்ல தண்ணியை ஊற்றுங்க. ஏன்னா சாலட் அப்படின்றதால ஃபிஷ் வந்து நல்லா வேகணும் இல்லையா, அதனால் தண்ணியில் வந்து மீனை போடுறோம். இது வந்து போன் இல்லாத மீனுங்க, போனோட போட்டுறாதீங்க. இதில் லெமன் ஜூஸ், அப்புறம் பச்சை மிளகா கீரைனதை போடுங்க. அப்பதான் அதோட பச்சை மிளகாவோட காரம் வந்து அந்த மீன்ல பிடிக்கும். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சிருங்க. இதே குக்கர்னா நீங்க மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். நம்ம ஃபிஷ் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த மீன் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். மீன் நல்லா வெந்துடுச்சுங்க. ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். மீனில் பார்த்தீங்கன்னா நல்ல நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்குங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணுக்கு நல்லது. இன்னும் கேட்டிங்கன்னா முடி வளர்கிறதுக்கு ரொம்ப எசென்ஷியலான ப்ரோட்டீன்ஸ்லாம் அதில் இருக்குங்க. அதில் கண்டிப்பாக நீங்கள் வந்து மீன் சாப்பிட்லாம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாலட் பண்ண தேவையான இதை எடுத்துப்போம். நம்ம பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு மேங்கோ வந்து போட்டுடுறோம். அப்புறம் தக்காளி, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மயனைஸ், தேவையான உப்பு, காரத்துக்கு ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோங்க. பட் அது வந்து நிறைய இறங்கியிருக்காது எசன்ஸு. சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக சாலட் அப்படின்றதுக்காக பெப்பர் நம்ம வந்து போடுறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்து இந்த வேக வச்சிருக்கோம் இந்த மீனை மட்டும் எடுத்து இதில் போடுங்க. அதுல நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா மீன் வெந்திருக்கு அப்படின்றதுனால சீக்கிரமா வந்து உங்களுக்கு பீசஸ் ஆயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதே போட்டு இப்போ இந்த டிஷ் ரெடி ஆயிடுச்சுங்க. ஃபைனலா கொத்தமல்லி போட்டு முடிச்சிடுறோம். ஸ்டீம்டு லெமன் ஃபிஷ் சாலட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. யூஸ்வலாக வந்து வெஜிடபிள்ஸ் சாலட் பண்ணுவோம். ஈவன் நம்ம சிக்கனில் கூட நம்ம செக்மெண்ட்ல பண்ணி காமிச்சிருக்கோம் இல்லைங்களா. இப்போ இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். யூஸ்வலாக பசங்களுக்கு வந்து மீன்னெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதாவது ஃப்ரை, நான் யூஸ்வலாக நம்ம குழம்பு இல்லை ஃப்ரை பண்ணி கொடுப்போம். பட் இந்த மாதிரி கொஞ்சம் பாயில் பண்ணி ஸ்டீம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, பசங்களுக்கும் ரொம்ப நல்லது, பசங்களோட கண்ணுக்கு ரொம்ப நல்லது. லேடிஸ்க்கு முக்கியமாக முடி வளருதுன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா. ஸோ இந்த ஃபிஷ் சாலடை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் நாளை வேற ஒரு நியூட்ரிஷன் டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மினி. நன்றி, வணக்கம். ரொம்ப பிரம்மாண்டமா இன்னைக்கு இந்த ஈரோட எபிசோட் இன்னையோட முடியுது அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு ஃபீலிங்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கே இந்த ஊரை விட்டு பெரிய மனசு வரல. அந்த அளவுக்கு இந்த ஈரோட்டில் இத்தனை நாட்களும் மக்கள் கொடுத்த பாசம், விருந்தோம்பல் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. ஈரோட பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஈரோட்டுக்கு இத்தனை நாள் நம்ம அஞ்சரைப்பட்டி நிகழ்ச்சியில கொடுத்த எல்லா விஷயங்களுமே ஒரு நல்ல கைடா இருந்திருக்கும். மீண்டும் அஞ்சரைப்பட்டி நிகழ்ச்சியில வேற ஒரு அருமையான ஊர்ல இருந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண். இது ஜீ தமிழ் விளங்கும் அஞ்சரைப்பட்டி. பபாய் ஃப்ரம் ஈரோடு. இடமுருக்கு அவல் பொறி அஞ்சரப்பெட்டை